கட்சியினரே என்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று புலம்பி வருகிறாராம் முதல்வர் பன்னீர்செல்வம். இது குறித்து அவர் மூத்த தலைவர்களிடம் கூறுகையில், முள் படுக்கை என்று அறிந்தும் 3வது முறையாக தேடி வரும் பதவியை தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொண்டேன். தமிழகம் இன்று உள்ள நிலையில் இந்த ஆட்சி பொறுப்பு வேறு யாரிடமோ சென்றால் அது எதிரான நிலைப்பாட்டையே ஏற்படுத்தும். நான் பதவியேற்ற நாளில் இருந்தே சொந்த கட்சியில் இருந்தே எனக்கு நாலா பக்கமும் நெருக்கடி கொடுக்கின்றனர். சொந்த கட்சிக்காரர்களே என்னை முதல்வர் பதவியில் இருந்து விலக சொல்லி அறிக்கையும் பேட்டியும் கொடுத்த போது நொறுங்கி போய்விட்டேன். ஆனால் எனது தமிழக மக்கள் மீது அக்கறையுள்ள என் குடும்பத்து மூத்தவர் விருப்பம் நிறைவேறாமல் போய்விடும் என்பதால் எக்காரணம் கொண்டும் முதல்வர் பொறுப்பில் இருந்து விலகுவதில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். அதன்பின் தான் முதல்வர் பொறுப்பில் இருந்து வேகமாக செயல்படுவது என முடிவெடுத்தேன். வர்தா புயல் நேரத்தில் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் ஒத்துழைப்போடு அதை திறம்பட சமாளித்ததில் மற்ற மாநிலங்களும் மத்திய அரசும் பாராட்டியது. அப்பவே சொந்த கட்சியில் உள்ளவர்களுக்கு பிடிக்கவில்லை. பல்வேறு விதமான இடைஞ்சல்களை கொடுத்தனர். ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலும் அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டு அதை தமிழக சட்டசபையிலும் நிறைவேற்றி இருக்கிறோம். இந்நிலையிலாவது இளைஞர்கள் தங்கள் போராட்டங்களை விலக்கிக் கொள்வர் என நினைத்தால் அவர்கள் மறுத்தனர். காரணம், அவர்கள் போராட்டம் வாபஸ் ஆகிவிட்டால் ஜல்லிக்கட்டு விஷயத்தில் மொத்த பெருமையும் அதனால் கிடைக்கும் பலன்களும் எனக்கு கிடைத்துவிடும். எதிர்காலத்தில் முதல்வர் பதவியில் தான் நிலைத்து விடுவேன் என்ற பயத்தில் சொந்த கட்சியினரே போராட்ட களத்தில் நின்ற மாணவர்களை, இளைஞர்களை தூண்டிவிட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. அதன் பின்னணி குறித்தும் விசாரிக்க ரகசியமாக உத்தரவிட்டுள்ளேன். இருந்தாலும் சொந்த கட்சியினரே என்னை நிம்மதியாக ஆட்சி செய்ய விடாமல் மிகுந்த வலியை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று புலம்பி வருகிறாராம்.